எங்களுக்கு என்னை அலைய வைக்கிறது தான் வேலை. பாருடா டைகரு, அது வெளியே வெளியே ஓடிடுது. பூனை அப்படி தான் வாமிட் பண்ணும். ஓ அப்படியா சதீஷ்? நான் பயந்துட்டே இருந்தேன் நைட்டு. என்னடா நைட்லேருந்து அது காலையில் வரைக்கும் எதுவும் சாப்பிடவே இல்லை. இப்போ தான் பால் கூட வந்து குடிக்குது. அதுவும் ஒரு ட்ராப்ஸ் குடிச்சிட்டு திணறுது ஒரு மாதிரி. வா, என்ன இங்கே வந்து நிற்கிற? ஆ, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஓடியா. அதுக்கு என்ன பெயர்? ஜாஸ்மின், பட்டர்ஃப்ளை, அழகு ராணி, செல்லக்குட்டி, ஜாஸ்மின் குட்டி. மல்லிகைப்பூ பூத்த மாதிரி இருக்கா செடிக்குள்ளே நிற்கும் போது. சதீஷ், அதுக்கு என்ன பேர்? பட்டர்ஃப்ளை, ஜாஸ்மின், இதுக்கு பேர் தானே? பட்டர்ஃப்ளை, ஜாஸ்மின், அழகு ராணி, செல்லக்குட்டி, ஆம்பளைக்குட்டி கூப்பிடுவேன். பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, ஜுச்சுக்குட்டி, புச்சுக்குட்டி, சக்கரைக்குட்டி, சக்கரைக்குட்டி. அது சமைக்காத உணவு சாப்பிட்டா வாமிட் பண்ணும். அப்படியா? அது இந்த வெளியே வந்து இந்த இங்கனெல்லாம் ஒரு மணல் இருக்குல்ல, அது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி மணலை வந்து வாயில் வச்சு நக்குது. அது ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. இன்னொன்று கேட் ஃபுட்டு நேற்று சாப்பிட்டுச்சு, அது ஒத்துக்கலான்னு தெரில. அது இப்போ தானே பால் குடிச்சிட்டு திடீர்னு ஏதாவது சாப்பிடும்போது அதுக்கு டைஜஷன் பவர் இல்லை போல். பழகிடும் கொஞ்சம் கொஞ்சம். மீன் வேக வச்சு கொடுப்பேன். வெளியே வருதுல, ஏதாவது வாயில் வச்சிருது போல். அந்த ஏதோ பிடிக்க போகுது. இப்படி வெளியே வந்து விளையாடணும்னு நினைக்குது. வீட்டுக்குள்ளேயே போட்டால் அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பூனைகளுக்கு என்ன பறக்குதா? பறக்கிறத பிடிக்க போகுது. வெயில் அடிச்சிட்டு மறுபடியும் இப்போ க்ளவுடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு கிளைமேட். சத்து வெளியே பிடிச்சி பாதி சாப்பிடும், பாதி சாப்பிடாது. எல்லாம் சாப்பிட்டா வாமிட் வரும். ஓ அப்படியா? அதுதான், அது வெளியே தெரு பூனையாக இருந்தால் அது பழகிரும் சின்ன வயசுலேருந்தே. இது நம்ம வந்து பால் இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்து பழக்கிறோம்ல, அது வந்து சாப்பிட்டா ஒத்துக்கிறோமான்னு தெரியல. எலியெல்லாம் என்னோடய பூனைகள்லாம் விளையாட தான் செய்வாங்க, சாப்பிட மாட்டாங்க. இங்கே உட்காந்தாலே அதுக்கு நல்ல ஜாலி. இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரும். சின்ன பிள்ளைங்க சுற்றி சுற்றி விளையாடுற மாதிரி. ஏண்டா?